வேணும் இது மனதை விட்டு விளையாடுறது பாவம் என்னமா அழுது பாரு குழந்தை வாண்டாட பாட்டாடி பண்ணமா உன் மகன் செய்த வேலைய ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாம என் வீட்டுல வேலைக்காரியா இருந்து குழப்பம் நடத்துறாங்க மட்டும் மறந்துடாதே. என்ன பர்வதம் குழந்தைங்க விளையாட்டுல ஏதோ தவறு செஞ்சா அதை போய் பிரமாதப்படுத்திக்கிட்டு கோவிச்சுக்கிறீங்க. சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க இப்ப இடம் கொடுத்து இந்த தடிப்பைய தலைமையில ஏறிட்டு கூத்தடிக்கிறான். டேய் வேலைக்காரி மகனா ஒழுங்கா நடந்துக்கா. இன்னொரு தடவை என் பொண்ணு மீனா கூட கூத்தடிச்சுட்டு இருந்தா உன் முதுகு போல ஊத்துறேன். ஜாக்கிரதை. வா வா. என்ன இருந்தாலும் பர்வதம் உனக்கு இவ்வளவு பதட்டம் கூடாது. போனா போகுது உங்க இஷ்டத்துக்கு விட்டதுனாலதான் ஒன்னொன்னு அளவுக்கு மீறி கொள்ளுதுக்கா. இவன் என்னடா இந்த பைய கூட சேர்ந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியறான். நம்ம பெரிய பொண்ணு ஜமுனா என்னடான்னா உங்க பழைய சிநேகிதர் அதான் சதானந்தம் இல்ல, அவருக்குள்ள கண்ணனை பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 7 தடவை போயிட்டு வரது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அவ போயிட்டு வந்தா என்ன, நாம தான் அவங்க வீட்டுக்கு போகலைன்னாலும் அவளாவது போயிட்டு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சதானந்தம் ஏழைன்னாலும் எனக்கு நெடுநாளைய சிநேகிதர். ஏன் பர்வதம், நீயே ஒரு காலத்துல நம்ம ஜமுனாவை கண்ணனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கணும்னு சொன்னதை மறந்துட்டியா? அந்த காலத்துல ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னோம், அதுக்காக வெத்தலை பார்த்து மாத்திக்கிட்டோமா இல்ல அக்ரிமெண்ட் தான் பண்ணிக்கிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ஆனாலும் பாருங்க, நான் சொல்லிட்டேன், உங்க பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருங்க. ராஜாராம், ராஜாராம், யாருங்க? யாரு வேணும்? ஐயா இல்லையாப்பா? ஐயெல்லாம் பீச்சுக்கு போயிருக்காங்களே. ஏன்பா ஜமுனா இருக்காளா? இருக்காங்க. நீங்க யாரு? நீ போய் சொல்லப்பா, சதானந்தமும் அமிர்தமும் வந்திருக்காங்கன்னு. சரிங்க. நான் யாருன்னு சொல்லலீங்களே. நான் வந்துங்க இங்க எம்சி, அதாவது மாஸ்டர் ஆஃப் குக்கிங். இப்ப புதுசா சேர்ந்திருக்கேன். என் பேரு வந்து உதறல் வேலு. எதை சும்மா தாளத்தோட தான் உதறிக்கிட்டே இருப்ப. ஸ்பூன் கரண்டி அதெல்லாம் தூள் தூளா பறக்கும். மியூசிக்ல அவ்வளோ டேஸ்ட். நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போய் ஜமுனாமாவை கூட்டிட்டு வரேன். ஜமுனாமா, உங்களை யாரோ தேடிட்டு வந்திருக்காங்க. என்னையா? அவங்களா இருக்குமோ? வர வாங்க வாங்க. அப்படி இப்படியே கடைசியில எனக்காக வந்துட்டீங்களே. வேணும்னுதான் 2 நாளா உங்க வீட்டுக்கு வராம இருந்தேன். அப்போவாவது நீங்க இங்க வருவீங்களா இல்லையான்னு பார்த்தேன். வந்துட்டீங்க. ஜமுனா, உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் வந்திருக்க கூடாதுன்னு நான் வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு வந்தேம்மா. இனிமே எங்களை இது மாதிரி சோதனை பண்ணாது ஜமுனா. அப்படின்னா நீங்களும் இங்க அடிக்கடி வரணும். அது முடியாதுங்க. உங்க அப்பா ராஜாராம் இப்போ ஒரு பெரிய பணக்கார சீமா, நானும் எப்போதும் போல பரமகள். ஆனா நீங்க 2 பேரும் இனப்பிரியாமத்தானே இருந்து வந்தீங்க. அது அந்த காலத்துல. சொல்லுமா சொல்லு. தோப்புக்கு போடுறேன். வேண்டாம் வேண்டாம், நீ ஒழுங்கா இருந்தா அதுவே போதும். ஒழுங்கா இருக்கணும், தப்பே செய்யக்கூடாது, இப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாமா எனக்கே தெரியாம திடீர்னு நான் தப்பு செஞ்சிடுறேன். அதுதான் கூடாது வேணும். இனிமே இப்படி எல்லாம் செய்யாதே. சரி, சாப்பிடவா? வேண்டாம்மா, தப்பு செய்யற பசங்களை வாதியா தண்டிக்கிறது வரைக்கும் இல்லையம்மா. நானே வாதியாக்கிட்டு என்னையே நான் தண்டிச்சுக்க போறேன். இன்னி பூரா நான் சாப்பிடவே போறது இல்ல. இனிமே நீ தப்பு செய்ய மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. வா வா. எனக்கு வரலையே. பசிக்க பசிக்க பட்னி போட்டா தான் தப்பு செய்ய போகும்போது நினைவுக்கு வரும். அதுதான் எனக்கு சரியான தண்டனை. நான் போறேன்மா. வேணும் வேணும். இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு கிடையாது, சப்பாத்தி தான். அவங்க எல்லாம் வந்துட்டோம், ஒரேடியா சர்வ் பண்ணிடுறேன். இல்லாட்டா அப்புறம் அம்மா வந்து அப்படி மங்கம்மா. அம்மா கேட்டா நீ நான் ஒன்னும் சாப்பிடலன்னு சொல்லி கூப்பிடு, மறுபடியும் வந்து சாப்பிடுறேன். நீ நச்சு நச்சு சாப்பிட வந்தேனா உனக்கு சமையல் பண்ணி போட முடியாது. I am very very sorry. என்னடா இது, சப்பாத்தி கொண்டு வானா, ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் உள்ளவே கொண்டு வரேன். அப்புறம் பாத்துக்கலாம். சப்பாத்தி கொண்டு வாயா.
இன்னும் பாடு. நிஜமாடா? ஐயோ, என்ன பசி? டபுள் பச்சையா இருக்குதுமா என்ன பசி சாப்பிடு சப்பாத்தி கூட்டு வா. கூட்டு கொண்டாக்கா இப்ப கொண்டாறேன் கூட்டு வந்துடா இந்த, சீக்கிரம். கொண்டு வந்து விட்டேன் சும்மா டேஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டேன். எல்லாத்தையும் சாப்பிட்டியா ஆஹா என் சமையல் நீ பாராட்டுற என் கண்ணு குட்டி கூட்டு பார்த்தா நிறைய சாப்பிடுமா கண்ணமா சாப்பிடு ஹாய் போதுமா என்ன பண்ணுவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் இன்னும் சப்பாத்தி கொண்டு வா. சப்பாத்தி இதோ கொண்டு வரேன் சாப்பிடு முதல் இன்னைக்குதான் இங்க தண்ணியா வந்திருக்க. என்ன கூப்பிடாமே வந்த? சாப்பிட்டியா சாப்பிடலையா? சாப்பிட்டு இதான் என்கிட்ட வேணாண்டு என்கிட்டயே போய் சொல்றிய. ஏன் வேணும் சாப்பிடல? மீனா உன் மேல மண்ணை எறிஞ்சு தப்பு செஞ்சேன் இல்லையா, அதனால சாப்பிடல. என்ன வேணும்? எல்லாரும் தான் தப்பு செஞ்சிருக்காங்க. நான் கூட தான் எத்தனோ வாட்டி தப்பு செஞ்சிருக்கேன். எஜமானி அம்மா குழந்தைன்னு நான் கண்டிக்காம விட்டுட்டாங்க. மீனா நான் வேலைக்காரி குழந்தை இல்லையா, தப்பு செய்யலாமா? வேலைக்காரிக்கு ஒரு நாள், எஜமானிக்கு ஒரு நாயமா? நீ சொன்ன போதுமா? ஏழைதான், பணக்காரங்க தான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீயும் நானும் ஒண்ணு. அது தெரியாதவங்க வாயில மண்ணு. சரி இந்தா சாப்பிடு. எனக்கு வேண்டாம். எனக்காக தான் வீட்டுல இருந்து கொண்டு வந்தேன். வேணும் சாப்பிட வேணும். சரி வேணும். அப்பா அப்பா அவங்க வர நேரமாச்சு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை தான் முழுக்க முழுக்க நம்பிட்டு இருக்கேன். என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாதேம்மா. ஆனா உங்க அம்மா தான் நாக்குல நரம்பே இல்லாம எதையாவது பேசி வைக்க கூடாது. ஆமாப்பா. அப்பா அவங்க வந்துட்டாங்க. பாப்பா சதானந்தம் வா 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 வா. என்ன ராஜாராம் வா வா வா. வாங்கம்மா. அப்பா உதறல். ஐயா போய் எல்லாத்தையும் காத்து கொண்டு கப்சாங் காஃபி வாங்கம்மா. பாப்பா உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். கார் அனுப்பிக்கலான்னு இருந்தேன். அதனால உட்காருங்கம்மா. பரவாயில்ல. பரவாயில்ல. இல்லம்மா உட்காருங்க. ஜமுனா எல்லாம் சொன்னான். அவ சந்தோஷம் தானப்பா என் சந்தோஷம். உன் பிள்ளை கண்ணனை நான் மாப்பிள்ளை அடையறத பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன். ஏதோ கடவுள் செயல் எல்லாம் நன்மைக்குத்தான் நடக்குது. ராஜாராம், நான் ரொம்ப தயக்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இத பத்தி எப்படி பேசுறது, இது விஷயமா இங்கே வர்றது கூட எப்படின்னு மனசு குழம்பிக்கிட்டு இருந்தது. ஆனா எப்போதுமே நீ பெரிய மனசு படைச்சவன். நான் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நீ முட்டிக்கிட்டியே. என்னப்பா இது? பெண்ணை பெற்றவன் நான் தானே முதல்ல பேச்ச ஆரம்பிக்கணும். இருந்தாலும் இப்போ உன் செல்வாக்கு என்ன, அந்தஸ்து என்ன, நிறகுடம் தெளும்பாதுங்கிறது உன் விஷயத்துல 100க்கு 100 பொருத்தம். பாரு, பணம் வரும் போ, நான் அதை மதிக்கிறதே இல்லை. நாம 2 பேரும் ஒன்னாத்தான் பிழைப்பை தேடி இங்க வந்தோம். நான் ஒரு பாதையில போனேன், ஏதோ பிசினஸ் கூடி வந்தது, பணக்காரன் ஆயிட்டேன். அதனால என்ன? ஒண்ணும் இல்ல. 2 பேரும் பணக்காரர்கள் ஆகணும்னு சட்டமா என்ன? அது இல்ல. என் பெண்ணை உன் பிள்ளைக்கு கொடுத்து கூடவே தாராளமா பணத்தை கொடுத்துட்டா போச்சு. ராஜாராம், நான் வந்த காரியம் இவ்வளவு சுலபமா முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்குள்ள அவனை கோட்டை கட்டாதீங்க. சுலபமா ஒண்ணு முடிஞ்சிடல, முடிக்க விட மாட்டேன். தாயா நான் தான் கேக்குறேன், உனக்கு நெஞ்சில எவ்வளவு துணிச்சல் கூட இங்க வந்து சம்பந்தமா சும்மா இருடி. ஒழுங்கா ஒன்னரை காசு சம்பாதிக்க ஒழுங்கா ஒன்னரை காசு சம்பாதிக்க துப்புலாத குமஸ்தா லட்சக்கணக்கில் வரவு செலவு பண்ற என் புருஷன் முன்னால வந்து சரிசமமா உட்காந்து பேசணும்னா என்ன இருமாப்பு இருக்கணும். பர்வதம், என்ன பர்வதம்? தாயா ஒருவேளை கஞ்சிக்கு லாட்டரி அடிக்கிற சுண்டக்கா குடும்பத்துல தார காத்து கொடுக்கறதுக்கு நாங்க ஒண்ணு 5 மொத்தமா பெத்து வைக்கல. என்னம்மா இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுற? அவங்க மனசு எவ்வளவு புண்படும். பர்வதம், வீடு தேடி வந்தவங்க யாரா இருந்தாலும் முதல்ல மரியாதை கொடுக்கணும். போதும், உங்க வாயை மூடுங்க. நீங்க இவ்வளவு தூரம் இடம் கொடுத்ததுனால தான் விஷயம் இந்த அளவுக்கு முத்தி போச்சு. எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விட்டாங்களாம். ஆசைய பாரு, ஆசைய. ஏதோ தெரியாம வந்துட்டோம், வந்தது தப்புன்னா போயிடுறோம். எதுக்காக கத்தணும்? நான் கூட ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இன்னும் வாய்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணே பேசலாம். சிச்சி சும்மா இருடா. சத்தம் போடாம என்ன செய்வாங்களாம்? இங்க வரதுக்கு முன்னாடியே உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்.
ஏதோ ஜமுனா மேல இருக்கிற பிரியத்தினால இங்க வந்தோம். ஏன் பிரியம் இருக்காது? பெரிய இடத்து சம்பந்தம், மூக்கு மூலியமா லட்சணமா பொண்ணு, அதோட ரொக்க ரொக்கமா பணம், இத்தனை சேர்ந்து வந்தா கசக்குமா? ஆனா அதை அடையறதுக்கு கொஞ்சம் அருகதை வேணும். நீ இவ்வளவு பேசியும் அத்தனையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்களே, இந்த ஒரு சாந்த குணத்துக்கு உரைபோட காணாது நம்ம குடும்பம். ஏது நீங்களே உங்களுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு பேசுறீங்களே, பழைய வாசனை எங்க போகும்? அம்மா பர்வதம், உன் புருஷனை ஒன்னும் சொல்லாது. தப்பு எங்க பேர்ல. ஒரு காலத்துல ஒரே கலையத்துல கஞ்சி குடிச்சதை நினைச்சுக்கிட்டு புதிய பணக்காரங்கிட்ட பழைய பிச்சைக்காரன் உறவு கொண்டாட நினைச்சா அது இப்படித்தான் நடக்கும். நாங்க யாரு, நம்ம யோகிதை என்ன, நாங்க எந்த விதமா பழகணுங்கிற ஒரு முறைய ரொம்ப அழகா சொன்னேன். நீ ரொம்ப அழகா சொன்னேம்மா. அப்பா ராஜாராம், எனக்கு உண்மையில கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. நான் வரேன்மா. வர வேண்டாம், போங்க. போய் உங்க யோகியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏழை வீட்டுல பொண்ணை பார்த்து உங்க பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. இந்த பர்வதம் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த ஜமாவை பத்தி கனவு கூட நினைக்காதீங்க. எல்லாம் கேட்டுட்டீங்களா? வா வா வள்ளி, வா வா. ஆகா காக்கா, ஆடாதே அசையாதே, அப்படியே நில்லு. போதும் போதும் நிறுத்து. ஆமா, இன்னைக்கு என்னெல்லாம் கொண்டாந்துருக்க? உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணி கொண்டாந்து பார். தக்களி பச்சாடி தெக்கல் பிச்சாடு. சாப்பிட்டு பாரு, அசந்துருவேன். தக்களி பச்சாடி என்ன அது புளிக்குது? புளிக்குது. அதுக்குதான் மாத்து உண்டாந்துருக்கேன், மாம்பழம் ஜூஸ். இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, சரியா? மூஞ்சில மட்டும் துப்பிடாதம்மா. சொல்லிட்டு சைட்ல வேணா உன் மூஞ்சுக்கோ, பரவாயில்ல, மூஞ்சி பாரு. ஐயோ, இது அதை விட புளிக்குது. அதை விட பிடிக்கிறா. வாய்க்கு நான் தான் புளி கரைச்சி விட்டுட்டேன் போட்டுருக்கு. வெரி சாரி வள்ளி, இதுல என்னமோ மாயம்தான் நடந்திருக்கு. நிஜமா சொல்றேன், நான் ஒண்ணு செய்யலாமா? ஒண்ணு செய். அருமையா சக்கரை பொங்கல் பண்ணி வச்சிருக்கேன், இத கொஞ்சம் சாப்பிடுக்கண்ணா. சக்கரை பொங்கலுக்கு எதுயா முக்கியம்? பொங்கல் சக்கரை அதுதான் பத்தல. இன்னும் எவ்வளவு தித்திப்பா இருக்கணும்? இவ்வளவுதானே. நீ இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் சர்க்கரை ஒரு பொட்டலத்துல கட்டி கொண்டாந்துருக்கிறேன். நிறைய சக்கரை நல்லா சாப்பிடு. ஏய்யா, சக்கரை பொங்கலுக்கு எங்க சர்க்கரையை தொட்டுக்குவாங்களா? என்ன தொட்டுக்கோ? பாரு, மிளகா பொடி, தேங்காய் பொடி, என்னென்ன பொடிகள் இருக்குதோ அந்த பொடிகள் எல்லாம் என் பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கிறேன். எடுத்து தரேன், சக்கரை பொங்கல்ல நல்லா போட்டு சாப்பிடு. இந்தாய்யா, உன் சமையல் நல்லா இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆள விடு. சார், கொஞ்சம் லேட் ஆயிடுது, மன்னிக்கணும். நம்ம ஆபீஸ்க்கு யாரோ ஒரு புது மனுஷன் வந்திருக்காப்பா. ஆள் பழசுதான், டஸ்தான். என்னையோ அட்ராசக்க, என்ன நீ மாப்பிளைய மாதிரி வந்திருக்கிற? சார் மன்னிக்கணும், இருந்த ஒரியில ட்ரெஸ்ஸ கவனிக்கல சார். எக்ஸ்கியூஸ் மீ. சரி, ஏதோ குபேரப்பட்டினம் கொல்ல போற மாதிரி போனியே, ஒரு மணி நேரத்துல எவ்வளவு லட்சம் சம்பாதிச்ச? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். போன இடத்துல அவமானம் தான் எனக்கு கிடைச்ச பகுமானம். அதோட இல்லாத என் புள்ள கண்ணனுக்கும் பெருத்த ஏமாத்த ஏற்பட்டது. வாட்? பிரபல பணக்காரன் ராஜாராமன் பொண்ணை என் புள்ள கண்ணனுக்கு பெண் கேட்க போயிருந்தேன். என்ன ஐயா, சாதாரண சப் இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்கிற உன் பிள்ளைக்கா பெண்ணை கேட்க வந்தேன்னு என்ன அனுப்பிட்டான். ஓ, அப்போ ராஜாராமுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிற வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்கிற நீ? ஆமா சார், பொருத்தம் இல்லாத சம்பந்தம்னு தெரிஞ்சிருந்தோம், போக நேர்ந்தது, போனேன். ஆஹா, அதான் போனேன், வந்தேன், கணக்கு சரியா போச்சு. நீ போ, டேபிள்ல போய் விளையா. ஆட்டத்தை பார்த்து பெரிய ஆட்டம் கட்டு. ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸா சொல்றேன், ஆட்டத்தை நிறுத்துங்க. ஆமா, இங்க சீட் ஆடுறது போறாதுன்னு கிளப்லயும் போய் ஆடுறீங்களே,
அங்க ராஜாராம்னு ஒருத்தர் வரதா சொல்றீங்களா? அவர் தானே இவரு? அதே ஓஹோ. அப்போ பருத்தி புடவையா காய்ச்சிட்டது நினைச்சுக்குங்க. ஒரே கல்லுல 2 மாங்காய் விடணும். கவன் வீசுறத பொறுத்து இருக்குது, மேட்டர் சக்சஸ் ஆகுது. அதாவது என்னப்பா சொல்ற குமார்? நான் என்ன சொல்றேன்னா, பேசுற விதமா பேசி அந்த ராஜாராம் சிண்ட கெட்டியா பிடிச்சுக்கிட்டா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், எனக்கும் ஒரு பெண்ணு கிடைக்கும். ஒண்டர்ஃபுல் ஐடியா குமார். அந்த ராஜாராம நம்ம கம்பெனிக்கு பணம் போடுற மெயின் பார்ட்னர் ஆக்கிக்கிட்டா நம்ம கவலை எல்லாம் பறந்து போயிடும். அவர் பெண்ணை நான் கட்டிக்கிட்டா நம்பர் 1 பாயிண்ட் எனக்கு ஒரு பணக்கார மனைவி கிடைப்பா. நம்பர் 2 பாயிண்ட் நம்ம கம்பெனிக்கு ஒரு பணக்கார எஜமானி கிடைப்பா. அது சரி பிரதர், ஆண்டிகள்ல மடம் கட்டுறது போல உன் மனசுல பெரிய மனக்கோட்டை கட்டுறிய. நாம என்ன காரணத்தை வச்சுக்கிட்டு அந்த ராஜாராம நம்ம கம்பெனில பார்ட்னர் ஆக்கிக்க முடியும்? முதல்ல அதை சொல்லு. நம்ம ஆட்டம் கண்டு போயிருந்தாலும் இத வெளியில காட்டிக்காம சமாளிச்சுக்கிட்டு பெரிய கம்பெனிங்கிற பேரை காப்பாத்திக்கிட்டு வரோமே, அது ஒண்ணு போறாதா? ஏப்பா குமார், முன்ன பார்த்தது கிடையாது. அந்த பொண்ணு கருப்பா சேப்பான்னு கூட தெரியாம கல்யாணம் கட்டிக்கிறேங்கிறியே, அது எப்படிப்பா? நமக்கு இப்ப தேவை என்ன? பணம். பணம். ஆமா. பணம் ஏராளமா வரப்போ பொண்ணு எப்படி இருந்தாங்க? ஏற்குமார், சுமதிய பத்தி கொஞ்சமாவது நீ யோசனை பண்ணி பாத்தியா? அவளை நீ எப்படி சரிப்படுத்துவ? எல்லாம் யோசனை பண்ணி வச்சிருக்கேன்பா. பணத்தினால சாதிக்க முடியாத காரியம் ஒண்ணு இருக்குதா? அப்படி சுமதி பக்கம் பார்த்து கொஞ்சம் அப்படி கணக்கு பார்க்காம வீசி எறிஞ்சா எடுத்துக்கிட்டு விலகி போறான். ரொம்ப கரெக்ட் உமா. ஆக மொத்தம் உடனடியா கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? அதை சொல்லப்பா முதல்ல. ராஜாராம பார்க்கணும். அவ்வளவுதான். நைஸா பேசணும். அவ்வளவுதான். காரியத்தை ஒரு தினசா முடிக்கணும். அவ்வளவேதான். மறுபடியும் அதே சொல்றேன்னு நினைக்காதீங்க. காதலிங்கிற வார்த்தைக்கும் மனைவிங்கிற வார்த்தைக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. அது எனக்கு தெரியாதா? எனக்கும் என்ன உன் புருஷன்னு சொல்லிக்கணும்னு தான் ஆசை. அதுக்கு காலம் கண்டிப்பா வரத்தான் போகுது. குடுகுடு பாண்டி ஜோசியம் சொல்ற மாதிரி இருக்கு உங்க பேச்சு. அது இல்ல சுமதி, சுவரை வச்சுத்தானே சித்திரம் வரையணும். அது போல இப்போ நான் என் பிசினஸ ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர போறேன். அப்புறம் நம்ம கல்யாணம். குமார், எக்ஸ்கியூஸ் மீ, நான் உள்ள வரலாமாப்பா? அட வாப்பா, கமான் மாலி. சுமதி, மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத உள்ள கொண்டு வை. குமார், ராஜாராம கிளப்லயே பார்த்துட்டு விஷயம் எல்லாம் ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு. ஆமாப்பா. குமார், நாளைக்கு சாயந்தரம் உன்னை அழைச்சுக்கிட்டு அவர் பங்களாக்கு வரணும்னு ராஜாராமே ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் பிசினஸ் விஷயமா அங்கேயே பேசி முடிவு பண்ணலான்னு அவரே சொல்லிட்டார். கேளுப்பா, அதே சமயத்துல அவர் பெண் ஜமுனாவை அதை பத்தி முதல்ல சொல்லுடா. நீயும் பார்க்கணும்னு ஏற்பாடு நடக்குது. சுமதி சுமதி, மாலி, அப்ப நீ இப்போ நாளைக்கு அந்த பிசினஸ் அத கண்டிப்பா முடிச்சு தரணும். ஒன்னதான் நம்பியிருக்கேன். முடிஞ்சாச்சுன்னு நினைச்சுக்கப்பா. நாங்கெல்லாம் எதுக்காக இருக்கோம்? பார்ட்னர்ஸ்னு. வர சுமதி. தேங்க்யூ. மைசூர், பெங்களூர் 2 ஊரையும் சுத்தி காட்டுறதுன்னு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். என்னங்க, அவங்க எல்லாம் கண்டிப்பா வந்துருவாங்கல்ல? வராம இருக்க மாட்டாங்களே? மிஸ்டர் குமார் அவசியம் அழைச்சிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. நான் போய் ஜமுனா தயார் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம்மா. அடடா, வாத்தியாரா? இது யாரு? இவங்க வகுப்பு சட்டாம்பிள்ளை. குட் ஈவினிங் மேடம். எங்க வந்தீங்க? இந்த பிள்ளைகளை எல்லாம் உல்லாச பிரயாணத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக உத்தேசம் பண்ணிருக்கேன். இதெல்லாம் கேட்க நேரம் இல்ல. முக்கியமான ஒருத்தர் வர்றாரு, நான் அதை கவனிக்கணும். வரேன், பேசிக்கிட்டு இருந்தோம். இதோ வந்துட்டேன். உட்காருங்க. சார், நீங்க ரொம்ப விசாலமான மனசு படைச்சவர் சார். உங்க பெண்ணு மீனா எங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுனால எங்க பள்ளிக்கூடத்துக்கே ஒரு பெருமை சார். உங்க பள்ளிக்கூடத்துல என்னோட பெண் படிக்கிறது எனக்கு பெருமை. சார், வேணு எங்க கூட வரலன்னா எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய குறையா இருக்கும் சார். ஆமா சார், ஆமா சார். என்ன சார் இது? இதுக்கு போய் நீங்க என்ன கேட்கணுமா? பருப்பு இல்லாம கல்யாணமா? நீங்க அவனையும் அழைச்சிட்டு போங்க.
எனக்கு இதுல ஒரு ஆட்சேபனை இல்லை. நான் அதை தடுக்கவே மாட்டேன். நான் இதை தடுத்தே தீருவேன். வாத்தியாரே, எங்க பொண்ணு மீனா கூட வேடு போகவே கூடாது. கூடாது. ஏன்டா பையன் நிக்கிற? போட வழிய. வாத்தியாரே, உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். உங்க பெரும்போக்கையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருங்க. மூட்டை கட்டி வச்சு விடுறேன். சரி, புறம்போக்கு பசங்களோட எங்க பொண்ணு மீனாவை பழக விடாதீங்க. பழக விடல, எனக்கு தெரியாதா? எங்க வாத்தியாருக்கு தெரியாததா இல்லைங்க. அப்படியா? அதோட பிரியாண காலத்துல எங்க குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆகட்டும். கண்ட எண்ணெயில செய்த பலகாரத்தை கண்டே காட்டக்கூடாது. காட்டவே மாட்டேன். சுத்தமான நெய்யில செய்ததா இருக்கணும். நெய்யில செய்ததாகவே கொடுத்துறேன். அதோட குங்குமம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ராத்திரில படுக்கும்போது ஒரு கிளாஸ் பால் சக்கரை போட்டு கொடுத்துறணும். பசும் பாலுக்கே ஏற்பாடு செஞ்சு விடுறேன். ஏன் போகும்போது ஒரு பசுமாட்டியே கூட்டிக்கிட்டு போங்களேன். போதும். நாங்க உள்ள வரலாங்களா? வாங்க 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 வாங்க. வாங்க வாங்க வாங்க. சுகுமார், ராஜாராம். இவங்க என் சம்சாரம் பர்வதம். ராஜாராம் சார், நான் வரட்டுங்களா? உல்லாச பிரயாணம் நாளைக்கு தானுங்க. நாளைக்கு தான் நாங்க எல்லாரும் புறப்படுறோம். தேங்க்யூ. நான் ஸ்மோக் பண்றதை பத்தி உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைங்களே? ஐயோ, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபம் இல்லைங்க. நீங்க ஒண்ணு, நீங்க நல்லா ஸ்மோக் பண்ணுங்க. நான் இவரையே கேட்கறது உண்டு, ஏங்க நீங்க ஸ்மோக் பண்றதுல? பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க சும்மா. சரி, தேங்க்யூ. இது யாருங்க? இந்த பொண்ணு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா. எங்க பொண்ணுதாங்க. அதாவது ஜமுனாவுக்கு தங்க. பேரு மீனா. எங்களுக்கு இருக்கிறது 2 பொண்ணு குழந்தைங்க தான். புள்ள குழந்தை இல்லைங்க. எங்களுக்கு இருக்கிற சொத்துக்கெல்லாம் வாரிசு இவங்க 2 பேரும் தான். நீங்க வரப்போறதை இவர் எல்லாம் விவரமா சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஜமுனா, மீனா, பெரியவங்க பேசுறதுல இருக்க கூடாது. ஆமா, இருங்க, ஜமுனாவை கூட்டு வரேன். ஜமுனா, ஜமுனா. சோ மிஸ்டர் ராஜாராம், இவங்களை அடிக்கடி கிளப்ல மீட் பண்ணுவீங்களா? சொன்னாங்க. ரமி பிளேயர் எப்பவும் லூஸ். இவங்க கிட்ட நான் எப்படி ஜெயிக்க முடியும்? மேன் ஆஃப் ஹியூமர். வெரி இவதான் என் மூத்த பொண்ணு ஜமுனா. ஹலோ மாலி, இடம் விடா. ப்ளீஸ் இடம் உட்கார சொல்லுங்க. உட்காருமா, வெக்கப்படுறிய? பரவாயில்ல, சும்மா உட்காரு. உட்காருமா. நீங்க உட்காருங்க. தேங்க்ஸ். டேய் உதறல, டிஃபன் எடுத்துக்கிட்டு வாடா. உங்களுக்கு பிடிக்குமேன்னு ஸ்பெஷலா உதறல. உங்களுக்கு பிடிக்கும்னு பாதாம் அல்வா, குலோப் ஜாம், பாசந்தி, ஜாங்கிரி, அப்புறம் கட்லெட்டு, போண்டா, பக்கோடா, 1/2 டஜன் ஸ்வீட், 1/2 டஜன் காரம், எல்லாம் சுத்தமான நெய் போட்டு தயார் பண்ண சொல்லிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே பிடிக்கும். டேய் உதறல், என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் பலகாரம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாயாண்டா. என்னடா அது வெறுங்கையோட வர? டிஃபன்ல எடுத்துட்டு வா போய். நான் சாப்பிட்டேன், டிஃபன்ல சாப்பிட்டேன் காலையில. அட பாவி, டிஃபன்ல எடுத்துட்டு வாடா உங்களுக்கு. உங்களுக்கு அம்மா, அம்மா இவங்களுக்கு ஏன் டிஃபன் சாப்பிட்டு இப்ப ஏன் கொடுக்கணும் டிஃபன்? அட பாவி, இவங்க சொல்லிருந்தேன் நேத்து. அம்மா அது இன்னைக்கு அது அம்மா பாட்டி இன்னைக்கு இல்ல நாளைக்கு. அட பாவி, இன்னைக்கு தாண்டா. நான் சொல்றேன் கேளுங்க, நான் குறிச்சு போட்டுறேன். சார் சார், நீங்க வந்து ஒரு நாள் ஏழியரா வந்துட்டீங்க. பாட்டி வந்து நாளைக்கு தான் வந்துருச்சு. நாளைக்கு நீங்க எல்லாரும் வாங்க. என்னால என்ன ஐட்டங்கள் செய்ய முடியுமோ அந்த ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு நான் பண்ணி போடுறேன். சந்தோஷமா போங்க, சொல்லிட்டேன். ஆமா, என்னதான் இருக்குது? என்னமா என்ன இருக்குது? ஒண்ணு செய்யட்டா? என்ன என்ன? காலையில வேஷ காரம் போட்டு நார்த்தங்கா ஊறுகாய் பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் ஒண்ணு செய், அந்த ஊறுகாய வெயில்ல காய வை. நீ நில்லு. நீங்க எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு இந்த படுபாவை இப்படி பண்ணிட்டானே, ஏதோ தவறுதல் நடந்து போச்சு, மன்னிச்சுக்குங்க. பேருக்கு தகுந்த ஆளுதான். ஏங்க கருப்பு கண்ணாடி கழட்டாமலே இருக்கீங்களே, கண்ல ஏதாவது? ஐ see. எது உங்க ட்ரெஸ் ரொம்ப பிரமாதங்க. வெரி குட். வெங்காய கலர்ல ஜரிகை கட்டம் போட்ட பட்டு புடவை, கழுத்துல ஒரு கட்டை செயின், வைர அட்டிகை, கையில பட்டையா தங்க வளையல், காதுல வைரக்கம்மல், தலையில கனகாம்பரம். தட்ஸ் கரெக்ட். அண்ட் சவரன் சைஸ்ல ஒரு பொட்டு. இன்னும் சொல்லுங்க. கண்ணு நல்லா தெரியுது. இப்ப சொன்னேன் இல்லைங்களா? ஒண்ணு இல்ல. அது விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த கருப்பு கண்ணாடி போட்டு பழக்கமுங்க. டே அண்ட் நைட் போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த கருப்பு கண்ணாடி, இந்த கருப்பு டிரெஸ்ஸும் என் ட்ரேட் மார்க். அப்படிங்களா? டிரெஸ்ஸும் கண்ணாடியும் கருப்பா இருந்தாங்க, முகம் வெளுப்பா பளிச்சுன்னு இருக்குது.
வேற என்ன வேணும்? தேங்க்யூ. என்னங்க பேசாம இருக்கீங்க? விஷயத்தை ஆரம்பிங்களேன். பரவாயில்ல, நீயே சொல்லு. பரவாயில்ல. வந்து ஜமுனாவுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை நடத்திடணுங்க. எஸ் எஸ், காலகாலத்துல கல்யாணம் நடக்க வேண்டியதானுங்களே. உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. ஆமாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. மிஸ்டர் ராஜாராம், குமாருக்கு ஒரு நிமிஷங்கிறது ஒரு பவுன் மாதிரி. ஆமா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் ஈஸ்வர். லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். மிஸ்டர் ராஜாராம், நம்ம பிசினஸ் விஷயத்தை பத்தி மாலி உங்ககிட்ட எல்லா விவரமும் சொன்னானாமே, நீங்க அதை பத்தி என்ன முடிவு செஞ்சீங்க சார்? உங்க கம்பெனியில வேண்டிய பணம் போட்டு ஃபைனான்ஸ் பார்ட்னரா சேர்ந்துக்கிறதாக நாங்க எப்பவோ முடிவு செஞ்சாச்சு மிஸ்டர் குமார். கல்யாண விஷயமா நீங்க முடிவு சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. எங்க ஜமுனா எல்லா பொண்களை போலையும் இல்ல, லட்சத்துல ஒருத்தி தான் இப்படி இருக்க முடியும். ரொம்ப அடக்க அடக்குங்க, பதுவுசு, நிறைய படிச்சிருந்தும் குடுத்தனப்பாங்க. உங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப ஜோரா இருக்குங்க. எஸ், ஆமாங்க. ஜமுனாவை பார்த்ததும் எனக்கும் அதே ஐடியா தான் தோணுச்சு. ஆமா, ஆனா நான் இங்க வந்தது என் வியாபார விஷயமா ஒப்பந்தம் செஞ்சு, அதாவது பார்ட்னர்ஷிப், பைனான்சியல் பார்ட்னர்ஷிப், அதுக்காக வந்தேன். என்ன இருந்தாலும் எனக்கு கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற ஐடியா இல்லாம இல்ல, அந்த எண்ணம் இருக்குது. இப்ப என்னன்னா, எனக்கு என் பிசினஸ் விஷயம் ரொம்ப முக்கியமா படுது, உங்களுக்கு உங்க பொண்ணு கல்யாண விஷயம் ரொம்ப முக்கியமா படுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அதனால என்ன, அவங்க பொண்ணு கல்யாண விஷயத்தையும் நானும் எனக்கே ஒரு முக்கியமான விஷயமா அதை எடுத்துக்கிட்டா போச்சு. என்னத்தான் உங்க அம்மா போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே மீனா. எங்க அம்மாவுக்கு வேற வேலை என்ன? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது மீனா. அம்மா தான் தெய்வம், தாய் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லைன்னு வாத்தியார் சொல்லியிருக்காரு. அதை மறந்துட்டியா? மறக்கல, ஆனா நான் போக மாட்டேன். இல்ல மீனா, எக்ஸ்கர்ஷன் போறதுக்காக உங்க அப்பா பணம் தரேன்னு சொன்னாரு, அதை நீ மறந்துட்டியா? ஆனா அதுக்கு நீ போனாதான் பணம் தருவாரு, இல்லவட்ட மாட்டாரு, எல்லாரும் ஏமாந்து போயிடுவாங்க. ஆமா, அது சரிதான். நான் உன் கூடவே இருக்கிறத நினைச்சுக்கோ, சரியா போயிடும். ஓ மீனா, அம்மா தேட போறாங்க. சுமதி, வாங்க. புக்ஸ் கேட்டிய லைப்ரரியில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. ரொம்ப தேங்க்ஸ். உட்காருங்க, இதோ வந்துட்டேன். என்னங்க? பள்ளிக்கூடத்து வாத்தியார் லெட்டர் எழுதியிருக்காரு. பள்ளிக்கூட வாத்தியாரா? ஆமா. பெங்களூர்ல இருந்து எழுதிருக்காரா? ஆமா. என்னவா? எக்ஸ்கர்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சா, மீனா எல்லாரும் நாளைக்கு புறப்பட்டு இங்க வந்துடுறாங்களா? அப்படியா? நான் போய் ஜமுனா கிட்ட சொல்லிட்டு வரேங்க. ஜமுனா, 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 மீனா நாளைக்கு வராளா? எங்க இருக்கிற? அன்புள்ள அம்மாவுக்கு ஐயோ ஐயோ, பாத்தீங்களா பாத்தீங்களா? என்ன பர்வதம்? ஜமுனா ஓடி போயிட்டாங்க. ஜமுனாவும் கண்ணனத்தை ஊற விட்டே ஓடி போயிட்டாங்களா? என்ன இந்த முடிவுக்கு வந்தா? இன்னொரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாதுங்க. ஆமா பர்வதம், உடனே கண்டுபிடிச்சு எப்படியாவது கூட்டிக்கிட்டு வரணும், இல்லன்னா நம்ம குடும்பத்துக்கே பெரிய அவமானம் தான். வாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுவோம். சரி வா. ஐயோ, அவ ஓடி போயிருக்கிறது சப் இன்ஸ்பெக்டர் கூட தானே. அங்க போய் யாருகிட்ட என்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. பரவாயில்ல, நாமே தேடுவோம். ஐயோ, மிஸ்டர் ராஜாராம், ஓடி போன உங்க பெண்ணை இதோ கையோட அழைச்சிட்டு வந்திருக்கேன். இதனால உங்க குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட களங்கம் ஏற்படும்ங்கிறத இவளுக்கு நான் நல்லா எடுத்து சொல்லியிருக்கேன். அதோட என்ன மறந்துடணுங்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேட்டது மட்டுமல்ல, உத்தரவு போட்டிருக்கேன். இனிமே ஜமுனா உங்க வார்த்தையை மீறி ஒண்ணும் செய்ய மாட்டான். தயவு செய்து அவளை மன்னிச்சிடுங்க. இனிமே நானு இந்த ஊர்ல வெறும் சப் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான். ஜமுனாவுடைய காதலன்ங்கிற உறவு இனிமே அடியோட இல்லை. ஐ ப்ராமிஸ் யூ தட். நான் வரேன் சார்.
பாத்தியா பர்வதம், என்ன நேர்மை, என்ன கண்ணியம். ஆஹா, பொறுப்புள்ள ஒரு ஆபீசர்னா இந்த கண்ணனைத்தான் சொல்லணும். கண்ணனை கொண்டாடினது போதும், முதல்ல இந்த அடங்காப்புடாரி பொண்ணுக்கு புத்தி சொல்லுங்க. ஏம்மா வீணா பேசுறீங்க? உங்க இஷ்டத்துக்கு தான் நான் சம்மதிச்சாச்சு. இனிமே நீங்க பார்த்து எதை செஞ்சாலும் நான் மறுக்கவே மாட்டேன். இந்த புத்தி முன்னமே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நல்லா தான் இருந்திருக்கும். ஆறின புண்ண கீராது. ஏதோ போனா தானே திரும்பி வந்துட்டேன். எல்லாம் உங்க வளவா குளவா வெண்டைக்காய் சமாச்சாரத்தினால வந்த வேலைதான் இது. யமுனா, நீ உள்ள போமா. என்னங்க என்ன? எனக்கு நம்ம இவன் மேல நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு வீட்டை விட்டு ஓடினவா நாளைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டா, அதனால அந்த குமார் இவ கழுத்துல முடிச்சு போட்டாதான் இவ திரும்பி வருவா. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற? உடனே குமார் ஆபீஸுக்கு போய் ஆகணும். சரி, நாளைக்கே போவோம். அவங்க கம்பெனில பங்குதாரா சேர்வா சொல்லி செக் கொடுத்தாகணும். கொடுத்துருவோம். காது வச்சாப்ல அவர்கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி ஆகணும். வாங்கிடுவோம். உடனே முகூர்த்தத்துக்கு தேதி குறிச்சாகணும். குடிச்சிடுவோம். என்னங்க எல்லாத்துக்கும் ஆமா 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 பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்களா? பர்வதம், நான் இல்லேன்னு சொன்னா நீ விடவா போற? ஏப்பா முனுசாமி, துணி போட்டு எத்தனை நாள் ஆகுது? நான் துட்ட பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுங்களா? அப்பப்பா அவங்க கணக்கு தீர்த்து கொடுக்கறது இல்ல? யார கேக்குறீங்க? மாசம் 3 ஆச்சு. பணம்னு கேட்டா அதுக்கு என்ன செக் அனுப்பிடுறோம் அப்படிங்கிறாங்க. இது வரலாம் செக்கும் வரல, புண்ணாக்கும் வரல. சரி சரி, நான் அனுப்பி வைக்கிறேன், நீ துணியை கொடு. இப்பதாம்மா இஸ்திரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போங்களேன், அனுப்பி வைக்கிறேன். இல்லப்பா, நான் இருந்தே வாங்கிட்டு போறேன். இருந்தா உட்கார்றது கூட இடம் இல்லைங்களே. மூட்டையும் முடிச்சுமா இருந்துகிட்டு. அம்மா இங்க வாங்க, இங்க வாங்க. சார், நம்ம கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கட்டும் சார். அங்க இடமே இல்லை. நல்லா பேஷா உட்காரட்டுமே. அம்மா உட்காருங்க, சும்மா உட்காருங்க. இதம்மா ஒரு நொடியில வந்துடுறேன். பேப்பர் பார்க்குறீங்களா? சார், கல்யாண பத்திரிகை பிரிண்ட் எடுத்து ஒரு தரம் பாக்குறீங்களா? சரி, நான் இதை பாத்துக்கிறேன். நீ உள்ள போய் அந்த ஃபார்ம் எல்லாம் மிஷின்ல ஏத்தியாச்சுன்னு பாரு. இல்லைன்னா ஜல்தி ஏத்த சொல்லு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அடிக்கடி விரட்டிட்டு இருக்காங்க. அது என்ன முதல்ல கவனி. சரி. நிகழும் சுபகிருத வருஷம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை மிதுன லக்கணத்தில் ராஜாராம் அவர்களின் திருநெறி செல்வி ஜமுனாவை குமாரன் கம்பெனி உரிமையாளர் திருவளர் செல்வன் குமாருக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி முகூர்த்தத்திற்கு இப்ப நான் உங்க ஆபீஸுக்கு போயிட்டு தான் வரேன். உனக்காக நான் இங்க காத்துட்டு இருக்கிற போது என்ன நீ அங்க எப்படி பார்க்க முடியும்? இத பாருங்க, இனிமே நீங்க என்ன ஏமாத்த முடியாது. ஜமுனாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்க போறதா இந்த கேள்விதான் பட்டேன். இப்ப கண்ணாடியே பார்த்துட்டு வந்துட்டு கல்யாண பத்திரிக்கை. கல்யாண பத்திரிக்கை ஒண்ணும் தெரியாத ஒரு மாதிரி நடிக்காதீங்க. எனக்கு நீங்க கொடுத்த வாக்கு என்ன ஆச்சு? உங்களையே நம்பிக்கிட்டு இருந்த என்ன நடுத்தரல நிக்க வைக்க போறீங்களா? பதட்டப்படாத சுமதி, பொறுமையா கேளு. அது பொறுமைன்னு பொறுத்து இருந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. இப்பவே ராஜாராம் வீட்டுக்கு போய் உங்க வண்டவாளத்தெல்லாம் இருக்கலன்னா கேளுங்க. நீங்க ஒரு மோசக்காரர் உண்மையை வெட்ட வெளிச்சமாக்கிட்டு வந்துடுறேன். சுமதி, எவ்வளவுதானா இல்ல என்ன ஏதாவது பேச போறியா? சுத்தம் மடத்தனமா பேசுறீங்க. அந்த பர்வதமா என் சம்மதத்தை கேட்காம கல்யாணத்துக்கு பிளான் பண்ணா நானா பொறுப்பாளி? அந்த பத்திரிகையை நானா அடிச்சேன்? இல்ல எனக்குத்தான் அதை பத்தி ஏதாவது தெரியுமா? உன்னோட பெரிய தலைவலியா போச்சு. சுமதி, பாத்தியா, அந்த பர்வதமா செய்யற முட்டாத்தனத்தினால நீ என்ன கோச்சிக்கிற, நான் உன்னை கோச்சிக்கிறேன். அனாவசியமா நம்ம 2 பேருக்குள்ள தகராறு. சுமதி, உடனே நாம 2 பேரும் புறப்பட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம். நான் அந்த முகூர்த்த தேதியில இந்த ஊர்ல இருந்தா தானே எனக்கு கல்யாணம் நடக்கும். அதே முகூர்த்தத்துல நானும் நீயும் நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு ஊர் திரும்பலாம், நிதானமா திரும்பலாம். நிஜமாவா? பின்ன பின்ன அந்த அவசர கொடுக்க பர்வதமா நல்லா ஏமாறட்டும். மன்னிச்சிடுங்க, நான் உங்க மேல அனாவசியமா கோச்சுக்கிட்டேன். போலாமா?
என்னங்க போறதுக்கு முன்ன ஏதாவது சாப்பிட்டு போறீங்களா? அந்த டிலேல வேணாம், உடனே எங்கேயாவது வெளியூருக்கு போயிடலாமா? ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ட்ரெஸ் ஆல்ரைட். சுமதி வரும்போது அந்த பிக்னிக் பாஸ்கெட் ஜமக்காலம் எல்லாத்தையும் கொண்டா. எல்லாம் கொண்டு வரேன். குட். சுமதி, அதோ பார், அழகான ஏரி தெரியுது. அங்க போய் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் போலாமே. கொஞ்சம் தொலைவு தானே இங்க வந்திருக்கும், அதுக்குள்ள என்ன அவசரம்? எனக்கு பசிக்குது. வரியா? அங்க தண்ணி வசதியும் இருக்குது. ஆமாங்க. சுமதி, இதை வச்சுக்க. குமார், இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு இல்ல? உனக்கு இந்த இடம் பிடிக்கும் தானே நான் கார் அங்க நிறுத்தினேன். உங்களோட இது போல சந்தோஷமா இருந்து ரொம்ப நாளாச்சு இல்லைங்க? ஆமா, பிசினஸ்ல பிஸியா இருந்ததுல இந்த மாதிரி சந்தோஷம் தரக்கூடிய சந்தர்ப்பத்தையே நான் மறந்துட்டேன். தவறு என்னுடையதான். எப்ப பார்த்தாலும் உங்க கூட அரை டஜன் ஆசாமிங்க. ஒரு நாள்ல 24 மணி நேரம் கூட பத்தாது உங்களுக்கு அவங்களோட பேசு. ஊருக்கு பக்கத்துல வந்தாச்சு, இந்த சமயத்துல டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயா டிரைவர், சீக்கிரம் டயரை மாத்தியா. பசங்களா, நீங்க எல்லாம் ஓணும்னா கீழே இறங்கி வந்து ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப தாகம் இருக்குதுடா, குடிக்க தண்ணி வேணும்டா. பஸ்ல இருந்த தண்ணியும் தீந்து போச்சு. என்ன இது ஒரு ஏரி தெரியுதா? இங்க போலாமா? ஓ, போல என்ன என்னவெல்லாமோ நினைச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருந்தியே சுமதி, இப்ப எல்லாத்தையும் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷத்துக்கு ஒரு எல்லை உண்டானா அதையும் கடந்து போ உல்லாச வானத்துல உலாவிக்கு சிக்குதிய மனசு. நீங்க என் புருஷன், நான் உங்க மனைவின்னு உறுதியா நம்பலாம் இல்லை? அதுல என்ன சந்தேகம்? சுமதி, 100க்கு 100 உண்மை.
நான் தான் உன் புருஷன், நீ தான் என் மனைவி. நான் தான் உன் புருஷன், நீ தான் என் மனைவி. நீ தான் என் மனைவி, நீ தான் என் மனைவி, நீ தான் என் மனைவி. ஐயோ பாவம். ஆமா, ரொம்ப ரொம்ப பாவம். மீனா, வேணும், இங்க என்ன பண்றீங்க? பஸ் ரெடியாகி எவ்வளவு நேரம் ஆகுது? உங்களை எங்க எல்லாம் தேடுறது? அங்க பொண்டாட்டி சார். ஆமா சார், அதோ அந்த இடத்துல சார் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? என் பொண்டாட்டியா உன் பொண்டாட்டியா? ரெண்டு பேர் பொண்டாட்டி இல்ல சார், வேற யாரோ பொண்டாட்டி, செத்து போன பொண்டாட்டி. ஆமா சார், செத்து போய் தண்ணிக்குள்ள கிடக்குதா சார். சார்தான், இப்ப தண்ணிக்குள்ள இறங்கி என்ன தேட சொல்றியா? காலையில குளிச்சது போதாதுன்னு இப்ப ஏரியில இறங்கி கங்கா ஸ்நானம் பண்ண சொல்றீங்க. கங்கா ஸ்நானம் பாவம் சார். ஆமா சார், கொலை சார். கொலை தானே, பணம் தானே, தண்ணிக்குள்ளேயே கிடக்கட்டும். நீங்க வாங்க. அப்பா பாப்பா பாப்பா, இந்த காலத்து பசங்களே இப்படித்தான், சின்ன சிறுசுக சின்ன சின்ன கதைகள் கட்டி விடுதுங்களே. மாமா, மாமா. அட மீனாவா? வா மீனா வா. உள்ள வரதுக்கு டைம் இல்ல மாமா, இன்னும் எவ்வளவு வீட்டுக்கு போகணும்? ஆமா மாமா, பெண்ணாக்காவுக்கு கல்யாணம், நீங்க கட்டாயமா வரணும். ஆமா மாமா, நிச்சயமா வரணும். என்னையும் உங்ககிட்ட சொல்ல சொல்லிருக்காங்க. ஓ, அவசியம் வரேன் நான். ஏன் மீனா, ஜமுனா அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த லக்கி மாப்பிள்ளை நீ பாத்திருக்கியோ? மாப்பிள்ளைய பார்த்ததே இல்ல மாமா. நாங்க தான் எஸ்கேஷன் போயிருந்தோமே, உங்களுக்கு தெரியாது? நாங்க ஊர்ல இல்லாதப்ப ஜமுனா அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. அப்ப நீங்க மாப்பிள்ளைய பார்த்ததே இல்லையா? இருங்க வரேன். இவர்தான் அந்த லக்கி மாப்பிள்ளை.
என்ன போல மீனாவும் உனக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்க வந்தாளா? வா மீனா. மீனா, மீனா.
வேணும்னா வேற யாரையாவது கட்டிக்கிட்டோம் கொண்டுகிட்டோம். ஜமுனாவை கட்டிக்கிட்டு கொல்றதுக்கு நாம இடமே கொடுக்க கூடாது மீனா. இது விஷயமா இனிமே நம்ம சும்மா இருக்க கூடாது. வா போலாம். வா. அக்கா அக்கா இந்த குமார் தானே அவன் ரொம்ப கெட்டாளு. ஆமா அவனை கட்டிக்க கூடாது. நாங்க 2 பேரும் அவன் கொலை செஞ்சதை பார்த்தோம். யாரு தெரியுமா? அவன் பொண்டாட்டிய. நீ அவன் பொண்டாட்டி ஆன பிறகு உன்னை கொன்னுடுவான். ஆமா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நாங்க 2 பேரும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முடிவு செஞ்சுட்டோம். போதும் நிறுத்துங்க. என்ன வளர்றீங்க? நாங்க வரல வரல. நீ சொல்லு. உண்மைதான் நான் சொல்றேன். அவர் கொன்னாராம், இவங்க பார்த்தாங்களாம். என்ன 2 பேரும் கனவு கண்டீங்களா? கனவிலக்கா நிஜமாவே சொல்றான். ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு அவன் பொண்டாட்டி தலைமையில மட்டு மட்டுன்னு அடிச்சான். என்னடா வளர்ற? உங்க 2 பேருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. மீனா கேட்டியா? நமக்கு பைத்தியமா? இல்லக்கா இங்க எக்ஸ்கர்ஷன் போயிட்டு திரும்பி வரப்ப அந்த குமார் கொலை பண்ணத இங்க கண்ணால பார்த்தோம். ஆமா. சரி சரி, பார்த்தா பரவாயில்ல, போங்க போங்க. என்னக்கா உனக்கே நல்லது சொல்ல வந்தா எங்களையே கோச்சுக்கிறிய. நல்ல ஜோட சேர்ந்துக்க. முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க. அக்காவும் நம்பல, அப்பா அம்மாவும் வீட்டுல இல்ல. என்னடா செய்யறது? வேணும் என்ன செய்யலாம்? போதல் மணி ஏதாச்சும் சொல்லேண்டா. வை 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 அவள்ளி வை 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 அவள்ளி வள் 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 வள்ளி I love you truly, please love me fully. En gitava valli, val vai vai valli. I love you truly, please love me fully. En gitava valli, val val valli. I love you truly, please love me fully. Oh, sweet darling, you are looking a cooling. Oh, sweet darling, you are looking a cooling. என் பாட்ட தொட்டு பாரு, பாடும் பாட்டை கேளு, பாடும் பாட்ட பாரு. அவள்ளி 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 அவள்ளி. பாட்டு பாடி ஆசை காட்டி ஆட்டம் போடும் லூசு மச்சா, எட்டி போய் நில்லு, கையை தொட்டு பேசாதே. பாட்டு பாடி ஆசை காட்டி ஆட்டம் போடும் லூசு மச்சா, எட்டி போய் நில்லு, கையை தொட்டு பேசாதே. ஓ போந்திலாடு, ஏன் இந்த மூடு? ஓ பூந்திலாடு, ஏன் இந்த மூடு? எனக்காரும் இல்லை ஈடு, என் கீட்ட 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 வந்து ஆடு. கிட்ட வந்து ஆட்டமாடி இஷ்டம் போல பாட்டு பாட, கட்ட வேணும் கழுத்துல தாலி, கொட்ட வேணும் கொட்டு மேளம். கிட்ட வந்து ஆட்டமாடி இஷ்டம் போல பாட்டு பாட, கட்ட வேணும் கழுத்துல தாலி, கொட்ட வேணும் கொட்டு மேளம். கொட்டு மேளம் வேத்து வேண்டாமாது காத்து, புரிஞ்சு போயன் தேத்து போற பாதை பார்த்து. கொட்டு மேளம் வேத்து வேண்டாமாது காத்து, புரிஞ்சு போயன் தேத்து நான் போற பாதை பார்த்து.
அவல்லி 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 அவல்லி. வாங்க 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 வாங்க, உங்களுக்கு ஒரு ஒன்றரை பின்னி சொல்லப்போறேன். ஓடி ஓடி வாங்க. அதாகப்பட்டது நாரத மாதம் 4 தேதியில் திருநிறை செல்வன் குதிரல் வேலுவுக்கும் திருநிறை செல்வி வள்ளிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இந்த செவத்துக்கு வெளியில நிக்குது பாரு, இதுதான் பொண்ணு. நான் தான் மாப்புள்ள. இந்த குறுக்க இருக்கிற இந்த செவத்தை டாழின்னு 2ஆ பிளந்து நான் நாளை தாலி கட்ட போறேன். ஏன் உதறல்? Yes, boy, come on, speak up. சொல்லு. Yes, what do you want? வள்ளி நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா உடனே கொண்டுடுவியா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு கொள்ளுவியா? இது என்ன கேள்வி வேண்டி கிடக்குது? உதறல், அவளை கட்டியால் தலைமையில அடிச்சு கொள்ளுவியா இல்ல கல்லாட்டில இருந்து கொள்ளுவியா? இதென்ன 2 பேரும் பேசுறீங்க? இல்ல ஒருவேளை நான் தான் வாய் தவறி போய் கல்யாணம் நடக்க போகுதுங்கிறதுக்கு பதிலா கொலை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டேனோ? சொல்றது என்ன? நீ என்னைக்கு தான் பேசுறத புரிஞ்சுக்கிட்டு பேசுற? மீனா அத பத்தி இவங்கிட்ட சொல்லலாமா? இவங்கிட்ட சொல்லறத விட ஒரு கழுத கிட்ட போய் சொல்லலாம். ஆமா ஒரேவங்க கிட்ட சொன்னாலும் அது பிரயோஜனம் உண்டு. இவன் சுத்த உதவாக்குற. வாமினா போகலாம். வாவேணும் போலாம். ஐயோ, நீ யாருன்னு அந்த குழந்தை கூட தெரியுது. அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒழுங்கா கச்சிதமா எல்லாம் கரெக்டா என்ன அப்படி சொல்ற? நடந்துடும். கோவம் வந்து என்ன அப்படி சொல்றனே? நீ சொன்னதுக்கு மேலே 2 மடங்கா நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா, கேட்டுக்கோ. மேலக்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அப்படியா? ஆமா. பேண்ட் வேண்டா. திருநாவுக்கரசுக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்களா? அப்பவே வந்து அட்வான்ஸ் வாங்கி போயிட்டான். நல்ல வேலை ஆமா. செஞ்சீங்க. நல்லா வாசிப்பாங்க அவங்க. பின்னன்னா அப்புறம் என்னப்பா பந்தல்காரனுக்குலாம் என்ன Celebration ரொம்ப பிரமாதமா நடக்குது. கேட்டுக்கோ. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் மூக்கு மேல விரல வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்கணும். இந்த கல்யாணம் மாதிரி எங்கேயுமே நடந்துட கூடாது. தெரியுமா? ஞாபகம் வச்சுப்பா. நீங்க பேசிட்டு இருங்க. மாடிக்கு போய் சீக்கிரம் வந்துடுறேன். என்னது? அப்பா நாங்க பஸ்ல வரப்ப ஏன்பா மாணிக்கம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பஸ்ல வராங்களா இல்ல நாம கார் அனுப்பிக்கணுமா? தெரியலங்களே, விசாரிச்சுட்டு வந்து சொல்றேன். சரி. என்ன பண்ணீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து வரப்ப பெங்களூர். நீ பெங்களூர் சொன்ன ஞாபகம் வந்துருச்சுமா? தேங்க்யூ. ஏன்பா காய்கறி வாங்கிட்டு வர பெங்களூருக்கு ஆரம்பிச்சமே, அவன் திரும்பி வந்துட்டானோ? அப்போதே வந்துட்டாங்களே. ஓஹோ, நிறைய இங்கிலீஷ் வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. சரி. ஐயோ அப்பா, நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க ஒண்ணு சொல்றீங்களே, அத புரிஞ்சுக்காம கொலைப்பா கொலை. கொலை கொலை? நீ கொலை என்ன சொன்ன? ஏன்பா வாழைப்பலைக்கு ஆர்டர் பண்ண மறந்துட்டுமே. ஆமாங்க, நானும் மறந்துட்டேங்களே. எந்தப்பா இது? போப்பா. நல்ல வேலை குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. போப்பா. செல்ல பாப்பா. அண்ணா கொலை இல்லப்பா, நிஜமாவே கொலை. என்னம்மா என்ன சொல்ற? அப்பா, இந்த குமார் இல்லப்பா, குமார் ஆமா. கொலைகாரன்ப்பா. அவன் ஜம்னா கட்டிக்கிட்டு கொல்லதான் பாக்குறான். கல்யாணம் ஆனப்புறம் அவன் என்ன வேணும்னாலும் செய்யட்டுமே. ஜம்னா கொல்லறதுக்கு தான் அவளை கல்யாணம் செஞ்சுக்க பாக்குறான். மீனா, எனக்கு கூட சில சமயம் உங்க அம்மா மேல ஆத்திரம் வரும்போது அவளை கொன்னுடலாமான்னு தோணும். அப்பா, நான் விளையாட்டா சொல்லலப்பா, நிஜமாவே நடந்தது சொல்றேன். அந்த குமார்ல அவ பொண்டாட்டி கொன்னுட்டான்ப்பா. என்ன சொல்ல? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? என்னங்க மாப்பிள்ளை குமார் காதல வந்து அவர் என்ன நினைப்பாரு? என்ன நீ புரியாம பேசுற? நாங்க கண்ணால பாத்தோம். வாயை மூடு. நானும் வேணுவும் பார்த்தோம். என்ன வேணும் பார்த்தேன்? இல்ல அந்த தடை செய்யற வேலை. டேய், கல்யாணம் முடிட்டு உன தீர்த்து கட்டிடுறேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் மூச்சு விடக்கூடாது. தப்பு தெரியுதா? முடுக்காம பாரு. என்னங்க மாடியில ஜம்மா சேலையா பாத்துட்டு இருக்கான். வாங்க நம்ம போய் செலக்ட் பண்ணுவோம். சீக்கிரமா வாங்க. வந்துட்டேன். பாவம், உங்க அம்மா உன்னை அடிச்சாங்களே, வலிக்குதா மீனா? அடிச்சப்போ வலிச்சது, ஆனா உப்ப வலிக்கல. நீ வேணும், நீ நிஜத்தை தானே சொன்னோம். அம்மா ஏன் நடிச்சாங்க அதுதானே எனக்கும் தெரியல. உங்க அம்மாட்ட சொல்லுவோமா? எங்க அம்மா மாதிரி உங்க அம்மாவும் அப்படி அடிக்க மாட்டாங்க. எங்க அம்மா தான் மார்க்கெட் போயிருக்காங்கல்ல, அங்கேயே இருந்துருவாங்க. அந்த உடனே சொல்லுவோம். சரி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சொல்லுடா கண்ணா. அம்மா, நாங்க பெங்களூர் போனோம்ல, ஆமா, திரும்பி வரப்போ ஒரு ஏரிக்கரைக்கு பக்கத்துல இது சரியான உதவு
என்னம்மா வேணு என்ன தப்பு செஞ்சா? யாரோ ஒரு பொண்ணா அவளை அடிச்சு போனதை இவங்க 2 பேரும் பார்த்தாங்களாம். என்னடா வேணு இது? என்ன பாக்கியும் கேளு. என் மாப்பிள்ள குமார் இல்ல, அவர்தான் இந்த கொலை செய்தாருன்னு ஊர்ல ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டையும் உளறி கொட்டிட்டு வந்து அது 2. ஏடா அப்படியே சொன்னேன். சொல்லுவியா நீ? அப்படி இருக்குது. இவன் கட்டு குடிச்சாரு ஆனந்தம் இல்லாம என் பொண்ணு அடியோட கொடுத்தான். இல்லம்மா, நாங்க 2 பேரும் தான் பார்த்தோம். அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. விஷயம் தெரியுமா? அது விடு, நிறுத்தடா, சத்தம் போடாதடா. நம்ம 5000 லிட்டருக்கு ஆர்டர் கொடுத்தோம்ல, அத போய் சக்கரை இருந்து சொல்லி சீக்கிரமா வாங்கிட்டு வா. வந்தாது இன்னொரு 5000 வேணும்னு சொல்லிடு. மறக்காம சீக்கிரமா ஓடு, சீக்கிரமா போ. அழுகு நிறுத்தடா, ஏடா கத்துற? நிறுத்தடா, மூச்சு சத்தம் போட நிறுத்தடா, அழுகு நிறுத்தடா. நான் பாரு, உங்க 2 பேருக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். ஏதாவது இன்னும் உளறி கொட்டிக்கிட்டு இருந்தீங்க, தூண்ல கட்டி போட்டு வெளவெளன்னு வெளுக்க போறேன். நீ 2 இடுப்புல போஸ் கொடுத்துட்டு நிக்கிற. வாடி வீட்டுக்கு தூங்குறதுக்கு நேரம் ஆச்சடி. அழுகு நிறுத்தடா. நீ வாடி, நிக்கிறா பாரு மாடு மாதிரி. என்ன செய்யற பாரு. இந்த குடிசைய பிச்சு இந்த வேலை பையன் இருந்து காப்பாதான் நீ உழந்து போறவ. இதுண்டு மொட்டு முளைங்க முறைய பத்தி பேசிட்டு குறைய கல்யாணம் நடக்கட்டும். அதுவும் என் மாப்பிள்ளைய வரப்போற பத்தி என்ன பேச்சு பேசுறீங்க? வா வா, உங்களை பேசிக்க. அக்காவும் நம்பல, அப்பாவும் நம்பல, அம்மாவும் நம்பல, எங்க அம்மா கூட தான் நம்பல. இப்ப என்ன செய்யலாம் வேணும்? என்ன செய்யறது? நீதான் சொல்ல. எனக்கு தான் ஒண்ணுமே புரியலையே. நீயாவது சொல்லு. கொஞ்சம் இரு, யோசனை பண்ணி சொல்றேன். ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். வா போகலாம். எங்க வேணும்? வாயேன் சொல்றேன். யார் நீங்க? கண்ணா மாமா இருக்காரா? மாமாவா? இது போலீஸ் ஸ்டேஷன் தெரியுமில்ல? எல்லாம் தெரியும். நான் கண்டோட்டு மாமா தான் பார்க்க வந்தோம். சரி சரி போங்க. அடட, என்ன மீரா கண்ணு, வேணுவை கூட்டிட்டு எங்கம்மா வந்த? இப்படி உட்கார சொல்றேன். அதுக்கெல்லாம் டைம் இல்ல மாமா. உங்களை பார்க்க தான் வந்தோம். மாமா, ஒரு கொலைய பார்த்தோம். அதை ரிப்போர்ட் செய்ய தான் வந்தோம். கொலைக்கேசா? ரொம்ப சீரியஸான விஷயமா தான் வந்திருக்கீங்க. சரி, எல்லாம் சொல்லுங்க. யாரு கொலை செஞ்சாங்க? எப்போ கொலை செஞ்சாங்க? எல்லாம் மனமலாம் சொல்லுங்க. எல்லாம் நோட் பண்ணி. சார், லாண்ட்ரி முனுசாமி உங்களை பார்க்கணுமா? சரிதான். வெளுத்த துணியை எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டானா என்ன? அது இல்லைங்க, வேற ஏதோ விஷயமா? அதை விட முக்கியமான விஷயத்துல நான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுப்பா. கொலை கேஸ் தெரியுமா? கொலை கேஸ். அவனை எடுக்க சொல்லு. நீங்க சொல்லுங்க. நாங்க பெங்களூருக்கு எஸ்கர்ஷன் பண்ணோம்ல, நேத்து திரும்பி வந்தோம். வர வழியில பஸ் டியூஷன் பஞ்சர் ஆயிடுச்சு. எங்களுக்கும் ரொம்ப தாகமா இருந்தது. ஆமா, பக்கத்துல இருந்து இறக்கி போனோம். ஆமா, நீங்க 2 பேர் மட்டும் தான் அங்க போனீங்களா? ஆமா, அங்க குமார் இல்ல குமார். எந்த குமார்? இப்போ இங்க ஜெம்னாக்காவ கல்யாணம் கட்டி பாக்குறானே. ஓஹோ, அந்த குமாரா? சரி, அவனுக்கு அவன் வந்து ஒரு கட்டி எடுத்துக்கிட்டு அவன் பொண்டாட்டி தலைமையில ஓங்கி அடிச்சு கொண்டுட்டான் மாமா. பொண்டாட்டிய அடிச்சு கொன்னுட்டானா? பல கொஞ்சம் இருங்க, இது எழுதிக்க. பொண்டாட்டிய அடிச்சு கொன்னுட்டான். ஆமா, அவதான் அவன் பொண்டாட்டின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீதான் என் பொண்டாட்டி, நீதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டே தானே அடிச்சான். அடி சக்கே நானா? சொல்லிக்கிட்டே அடிச்சானா? மாமா, அதை மறக்காம எழுதிக்கோங்க. நாங்க சொல்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க மாமா. நீங்களாவது நம்புங்க மாமா. அந்த கொலைகாரன் குமார் ஜெம்னாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவளை கட்டாயம் கொன்னுடுவான். ஆமா, உடனே அவனை புடிச்சு கொண்டு வந்து அவன் கையில விலங்க மாட்டி ஜெயிலுக்குள்ள தள்ளணும். நான் எல்லாம் கவனிச்சுக்கிறேம்மா. நீங்க சந்தோஷமா போங்க. தேங்க்ஸ் மாமா. டோன்ட் மென்ஷன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. டோன்ட் மென்ஷன். ஏயா முன்சாமி, வாயா உள்ள. எங்க வந்த? ஒரு கம்ப்ளைண்ட் சார். இந்த கொலை கேஸ் மாதிரி தான் உன் கம்ப்ளைண்ட்டும். இதை காட்டும் ரொம்ப சீரியஸ் சார், ரொம்ப சீரியஸ். மூட்டையா துணியை போடுறாங்களே தவிர நோட்டை கண்ணுல காட்ட மாட்டேன்றாங்களே. அந்த பொம்பளை நம்ம கடையில தான் துணி போடுறது வாடிக்கை. எந்த பொம்பளை? அதாங்க அந்த குமாரன் கம்பெனி முதலாளி குமார் இல்ல, அவர் சம்சாரம். என்னது? குமாருக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்குதா? என்னையா சொல்ற? கல்யாணமா? நீங்க ஒண்ணு. அப்படியா? அங்க எங்க வெள்ளாபி போகிற மாதிரி அப்படி இப்படி விஷயம் ரொம்ப ரகசியமா போஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆமா, அந்த பொம்பளைக்கு இப்ப என்னையா வந்தது? என்னவா? அந்த குமாரையா புதுசா கல்யாணம் கட்டிக்க போறாரு. அந்த கல்யாண பத்திரிகை பார்த்ததும் கிழிச்சு எறிஞ்சது பாருங்க.
அது மாதிரி நான் துணியை கூட கிழிச்சது இல்லைங்க. ஏயா இத சொல்லத்தான் இங்க வந்தியா? இல்லைங்க, பணம் பாக்கி வசூல் பண்ண போயிருந்தேன். வீடு பூட்டி கிடந்தது. அந்த பொம்பளை பத்தி விசாரிச்சேன். ஊரை விட்டு போயிட்டுதாக சொல்றாங்க. அப்புறம் விழுப்புரம் தான். முன்சாமி வாயன் கூட வரேன். நீ வாயன். வீடு திறந்திருக்குதே சார். ஒருவேளை சுமதியம்மா வந்தாலும் வந்திருக்கலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். முன்சாமி யார் படுத்திருக்குது? மாலி சாரு. சார் வாங்க. சார் சார் இது நம்ம கடை தலைவை. பார்த்தா தெரியல, பல பல பலன்னு இருக்குது பாருங்க. சார் சார் வா முன்சாமி. இவர்தான் மாலி சார். குமாரன் கம்பெனில ஒரு பாகிஸ்டர். எது சப் இன்ஸ்பெக்டரை கூட்டு விட்ட? வாங்க சார் வாங்க உட்காரு. பரவாயில்ல. இது சுமதி வீடு தானே? இது சுமதி இருந்த வீடு, ஆனா அவங்க வீடு இல்ல. அப்படின்னா இங்க நீங்க என்ன செய்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டை நாங்க தான் சார் ரெண்டுக்கு எடுத்திருக்கோம். இன்னும் 4 நாள்ல இதை காலி பண்ணணும். ஒழிஞ்ச வேலையில நான் இப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு போவேன், அவ்வளவுதான். இப்ப சுமதி வீட்டுல இல்லையா? ஊருக்கு போயிருக்காங்க. எந்த ஊருக்கு? கோயம்புத்தூருக்கு சார். குமார் தான் பிளேன்ல அனுப்பிச்சு வச்சாரு. எந்த பிளேன்ல? கோயம்புத்தூர் பிளேன்ல. எப்ப போனாங்க? நேத்து காலையில போனாங்க. ஆமா, இந்த சுமதிக்கும் குமாருக்கும் என்ன உறவு? ஏதோ நெருங்கின உறவுங்கிறது மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். சுமதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த கேள்வியை நீங்க அவங்களதான் கேட்கணும். சுமதிக்கு வேற யாராவது கார்டியன் இருக்காங்களா? கேர் ஆஃப் குமார்ங்கிறது மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். சார் எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை சார். அதாவது ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன கேள்வி கேட்கணும், நான் தான் தான்னு பதில் சொல்லணும். சார் நீங்க கொஞ்சம் கூட சங்கோச்சப்படக்கூடாது. கமான், இஷ்டத்துக்கு கேள்வி கேளுங்க சார். சாமி ஐயோ பாரு, நான் எப்படி பதில் சொல்ல போறேன்னு கேளுங்க சார். கேளுங்க சார். அப்படின்னா கல்யாண பொண்ணு கலங்காதே கண்ணு
சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட சுமதியை பத்தி ஏதோ சொல்லியிருக்கான். இல்ல போனா சப் இன்ஸ்பெக்டர் கண்ணனுக்கு சுமதி வீட்டுல என்னையா வேலை? மாலு என்ன சொன்ன? சப் இன்ஸ்பெக்டர் கண்ணனா? யாரு? நம்ம ஓல்டு மேன் சதானந்தம் பிள்ளையா? எஸ், அவனேதான். சுமதி வீட்டுக்கு அவன் எதுக்காக வரணும்? யாருக்கு தெரியும்? அவன் இருந்தான், அவன் என்ன பார்த்தான், நான் அவனை பார்த்தேன். கேள்வி கேட்டான், பதில் சொன்னேன். அவன் என்ன கேட்டான், நீ என்ன பதில் சொன்ன? சுமதி எங்கன்னு கேட்டான், கோயம்புத்தூருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன். எப்ப போனாங்கன்னு கேட்டான், நேத்து காலையில தான் போனாங்கன்னு சொன்னேன். எதுல போனாங்கன்னு கேட்டான், ஏன் பிளேன்ல தான் போனாங்கன்னு சொன்னேன். யார் கொண்டு விட்டாங்கன்னு கேட்டான், ஏன் நம்ம குமார் தான் கொண்டு விட்டான்னு மூஞ்சில அடிச்சாப்ல பதில் சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப புத்திசாலி தான் போனே. ஏண்டா டே, அவன் ஏதோ கேட்டானா நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்றதா? ஏன் நாம எதுக்கு பயப்படணுங்கிற? நாம என்ன கொள்ளை அடிச்சோமா இல்ல யாரையாவது கொலை பண்ணுமா? வெளுத்து வாங்கிட்டேன். சரி போ. என்ன ஓல்டு மேன், மரியாதை ஒண்ணு தேவையில்லையா? உட்காந்து நான் சொல்ல போறத நல்லா கவனி. உன் பிள்ளை கண்ண பொய் கதையெல்லாம் ஜோடிச்சு ஐயா கிட்ட வாலாட்ட பாக்குறாரியா? என்ன சார் சொல்றீங்க? என் பையன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டானே. ஐயா செய்ய மாட்டாரா? அவன் செய்யறது எனக்கு இல்ல தெரியும். ஒரு பொண்ணை பத்தியும் என்ன பத்தியும் இல்லாத வதந்தி எல்லாம் கிளப்பி என் கல்யாணத்தையே தடுத்து நிறுத்த பாக்குறாயா? நான் உன்னை எச்சரிக்கை செஞ்சாச்சு, நீ போய் அவனுக்கு எச்சரிக்கை செய்யி. அவன் என் பாதையில குறுக்கிட்டா உன் குடும்பத்துக்கு ஆபத்து. மிஸ்டர் ராஜன், நீங்க நியாயம் தவறாத ஒரு ஆபீசருங்கிறதுனாலதான் நான் நேர்லயே இங்க வந்தேன் சார். அதர்வைஸ் ஐ வுட் ஹவ் கம். இனிமேலேயும் மிஸ்டர் கண்ணன் இந்த மாதிரி ஏதாவது வம்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா நான் மான நஷ்டத்துக்கு வழக்கு போடும்படி ஆயிடும். ஐ am telling you now itself. நீங்க மிஸ்டர் கண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை இதை பத்தி சொல்லி வையுங்க. I am sorry I disturbed you. நான் வரேன். கண்ணன், உன் போக்கு எனக்கு சரியா படல. உன் காதலியை குமார் கல்யாணம் செய்து கொள்ள போறாருங்கிறதுக்காக அவர் மேல அபாண்டமான பழியை வச்சுக்க போடுறது. சார், குமார் ஜமுனாவை கல்யாணம் செய்துக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல சார். அப்படின்னா ஏன் அவர் மேல வதந்தி கிளப்பி விட்டுருக்கேன்? அதையும் நான் செய்யல சார். இந்த குழந்தை மீனாவும் வேணுவும் குமார் ஒரு பெண்ணை கொலை செய்ததை பார்த்ததாக என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதை முதல்ல நான் நம்பவே இல்லை. உடனே லாண்ட்ரி முன்சாமி வந்து குமார் கிட்ட இருந்த பெண்ணு ஓடி போயிட்டதாக சொன்னான். குமாருடைய கூட்டாளி மாலியை கேட்டதுக்கு அந்த பெண்ணை குமாரே பிளேன்ல ஏற்றி அனுப்பிட்டாக அவன் வந்து சொல்றான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் சார் நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன். இன்னும் உனக்கு உலக அனுபவம் பத்தாது கண்ணன். அரியா குழந்தைங்க ஏதோ பேசினா அதை பெருசா எடுத்துக்கிறதா? இந்த லாண்ட்ரி முன்சாமி இருக்க பெரிய மனுஷனா? அந்த குமாரோட கூட்டாளி மாலி ஏதோ சொன்னா அவங்களுக்கு ஏதாவது தகராறு இருந்திருக்கலாம். இல்ல சார், அந்த பெண்ணு பிளேன்ல போயிட்டதாக மாலி சொன்னதை வச்சுக்கிட்டு நான் போய் விசாரிச்சு பார்த்தேன். குறிப்பிட்ட பிளேன்ல அந்த பெண்ணு போகவே இல்லை. 4 பாதிரிங்க, 16 ஸ்டூடெண்ட்ஸ், 2 பெரியவங்க, இவங்க மட்டும்தான் போயிருக்காங்க. இதனால எல்லாம் தான் சார் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. எதை பத்தியும் சந்தேகப்பட ஆரம்பிச்சா அதுக்கு முடிவே இருக்காது கண்ணன். நாளை காலையிலயோ கல்யாணம், அது நம்மால தரப்பட்டதுன்னா குமார் சீரியஸா ஆக்ஷன் எடுக்க விட மாட்டார். அதனால நமக்கு பெரிய பிளாக் மார்க் ஏற்படும். அதனால நான் சொல்றேன், இந்த மேட்டரை இதோட விட்டுடுறா ரொம்ப நல்லது. குமார புடிச்சிட்டீங்களா மாமா? அவளை ஜெயில வச்சிட்டீங்களா? இனிமே நீங்க இங்க வரவே கூடாதுமா. நீங்க சொன்ன விஷயத்துல நான் எதுவுமே செய்யறதுக்கு இல்லை. எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு போய் சமத்தாருங்க. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஐயோ, அப்ப கல்யாணம் நடந்துருமே. நடந்தா நடக்கட்டும்மா. சரி சரி, நீங்க போங்க, நேரம் போங்க. வேணும், அண்ணா மாமா கூட கையை வச்சுட்டாரே. எல்லாருமே நாம சின்ன குழந்தைங்கன்னு நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. ஆனாலும் நாம தானே இந்த கண்ணால அந்த கொலையை பார்த்தது. பெரியவங்கள பார்த்தாங்க இல்ல? ஆனா இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. அத உங்களுக்கு தெரிஞ்சா தானே. வேணும், கல்யாணம் ஆயிடுமே, அக்காவை கொன்னுடுவானே, என்ன செய்யறது வேணும்?
அதுதானே எனக்கும் புரியல மீனா. ஐயோ வேணு, ஜமுனாக்கா செத்து போயிட்டா அப்புறம் பார்க்கவே முடியாது வேணு. அப்படியெல்லாம் நடக்காது மீனா. மீனா என்ன நடக்காது? அவன் அந்த பொண்ணு அடிச்சு கொண்டது நீயும் தானே பார்த்த? ஆமா பார்த்தேன். அதுக்காக நாம என்ன செய்யறது? நம்மால முடிஞ்சு செஞ்சுட்டோம். சும்மா இதா கண்ணு தானே சாந்து போவீங்கன்னா. இல்ல வேணும், அது விடக்கூடாது. ஆமா விடக்கூடாது. என்ன செய்யறது? இது ஏதாச்சும் செஞ்சாகணுமே. என்ன செய்யறது? வேணு, இப்படி செஞ்சா என்ன? எப்படி? நேரா போவோம். சரி போவோம். எங்க போவோம்? அந்த குமார் இருக்கானே அவங்கிட்டயே போவோம். அது கரெக்ட். அவங்கிட்ட போய் குமார் அக்காவை கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்லுவோம். கெஞ்சு கூட கேட்டுப்போம். அப்ப அவனுக்கு எம்ப மேல இறக்கம் வரும். பாவம் சின்ன குழந்தைங்கன்னு பரதாவம் பட்டு கல்யாணத்தையே நிறுத்திடுவான். கெஞ்சு கேட்டா காரியம் நடக்காது மீனா. அதட்டி மிரட்டி கேட்போம். அவன் அப்படியே பயத்துல நடுநடுங்கி போய் சரின்னு பாரு. போகலாம். குமார் எங்கடா பார்க்கலாம்? கல்யாண பத்திரிக்கையில தான் அவன் ஆபீஸ் அட்ரஸ் போட்டிருக்க. அங்க போய் விசாரிச்சா அவன் எங்க இருக்கான்னு தெரியும். போகலாம். ஏமா மீனாவையும் வேணுவை ராத்திரில இருந்து காணலீங்களே? ரெண்டும் எங்கேயாவது போயிருக்குங்க. அதுங்களுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கிறதே பிடிக்கலையே. என்னென்னமோ உளறி பார்த்ததுங்க, ஒன்னும் பழிக்கல. அதுக்காக தான் இந்த பிளான் போட்டிருக்குதுங்க. அப்பதான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு இதுகளை போய் தேடுவோங்கிற நினைப்பு. ஏன் பருவதம், ராத்திரி ஊர்வலத்துல ஒரே கூட்டமா இருந்ததே, ஒருவேளை அதுல காணாம போயிருக்குங்களோ? நீங்க ஒண்ணு, இந்த வேணு இருக்கிறானே வேணுப்பையா, அவன் தான் இந்த ஊரையே வித்துருவானே. இதுக்கு 4 இடத்துல தேடி பார்க்கறது நல்லது இல்லீங்களா? ஸ்நேகித பசங்களோட ஜமா சேர்ந்துகிட்டு யார் வீட்லயாவது போய் படுத்து தூங்கி இருக்குங்க. எல்லாம் தானே சீக்கிரம் திரும்பி வந்துருவாங்க. பர்வதம், ஜமுனா ரெடி ஆயிட்டாளா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் மத்த வேலையை கவனிங்க போங்க. மறந்துடாதீங்க. எல்லாம் உன் பையனால வந்த வேலை. நேத்து ராத்திரில இருந்தே காணலீங்க. குழந்தைக்கு தானம்மா, எங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஏதாவது நடந்திருக்கும், எனக்கு பயமா இருக்கு. சார் மன்னிக்கணும் சார், உங்க உத்தரவு இல்லாம மறுபடியும் ஒரே ஒரு இடத்துல போய் விசாரிச்சேன். குமாருக்கு விரோதமா இல்ல சார். இந்த குழந்தைங்க சொன்னதுல துளியாவது உண்மை இருக்குமான்னு தெரிஞ்சுக்கத்தான் ஸ்கூல் வாத்தியாரை பார்த்து கேட்டேன் சார். இந்த பஸ் பஞ்சர் ஆனது, குழந்தைங்க ஏறிக்கிட்ட போனது, என்கிட்ட சொன்னது போல அவர்கிட்டயும் கொலையை பத்தி அப்பவே சொன்னது. ஆனா அவர் அதை நம்பாம இருந்தது எல்லாம் உண்மைன்னு அவரே என்கிட்ட சொன்னார் சார். அப்படியா? ஒரு கால் குழந்தைங்க சொன்னது உண்மையா இருந்தாலும் இருக்கலாம் போல இருக்கே. ஆமா சார், இப்ப குழந்தைகளே காணலன்னு பொன்னம்மா சொல்றதுல இருந்து சந்தேகம் ரொம்ப ஊர்ஜிதமாகுது சார். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த விஷயத்துல இனிமே நாம அலட்சியமா இருக்க கூடாது. சார், ஒரு ஐடியா தோணுது. கல்யாணத்துக்கு நீ வந்தது பத்தி ரொம்ப சந்தோஷம். எங்க நீ வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன். என்ன அப்படி நினைச்சிட்டேன்? வராது இருக்கேன். வணக்கம் அத்தியார் சார். வணக்கம் வணக்கம். மூஞ்சில ஒரு தனி கலை வந்துருக்கு. நம்ம சார் அடிச்சா சார் லக்கி. பியூன் பையனையா? என்ன சார் ஆபீஸ்ல பியூன், கல்யாணத்துல என்ன சார் பியூன் பையன்? சும்மா இருக்க சார். இடத்தை காலி பண்ண முதல்ல. காலி பண்ண எழுந்திருக்க முடியாது. Jana
நல்ல ஜோடி. சந்தேகம் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்க பார்த்து தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளையாச்சே, சோட போடுமா? அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. இந்த சமயம் விளையாடுன நான் கொன்னுடுவேன். நான் போய் சொல்லல, வந்து பாருங்க அப்ப தெரியும். ஓஹோ, கடைசியா இப்படி திட்டம் போட்டு கல்யாணத்தை நிறுத்தலாம்னு பாக்குறியா? பர்வதம்மா, நான் தாலி கட்டிடுறேன். ஐயோ நான் சொல்றது நம்புங்க. மீனா செத்து போயிட்டா. மீனா செத்து போயிட்டா. ஐயோ நான் சொல்றது நம்புங்க. மீனா செத்து போயிட்டா. மீனா செத்து போயிட்டா. நான் குழந்தைத்தனமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. மீனா தண்ணியில வந்து சாகர பாத்துட்டு நான் ஓடி வந்தேன். பர்வதம், இனிமே நாம சும்மா இருக்க முடியாது. எனக்கு என்னமோ செய்யுது. ஆமா, எனக்கு கூட தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குது. வாங்க போலாம். இருங்க இருங்க இருங்க, இதோ இப்பவே ஜமுனாவுக்கு நான் தாலி கட்டிடுறேன். அப்புறம் நாங்களும் உங்க கூட தம்பதியா வந்துடுறோம். தாலி கட்டுறதுக்கு போன அவசரம் இல்ல. சீக்கிரம் வாங்க, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். மலி, இதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு. ஆமா, ராத்திரில இருந்து குழந்தைங்களை காணலன்னு தெரியுது. நேத்து நம்ம ஆபீஸ் வந்திருந்தாங்கல்ல, ஆமா, அப்போதுல இருந்தே காணாம போயிருந்தாலும் இருக்கலாம். அவங்களோட தாலியை கட்டேன் எப்படி துடிச்சிருந்தா மச்சான். கரெக்ட். இப்ப மட்டும் கல்லு புள்ளையார் போல உட்கார்ந்துருக்கானே, ஏன்னு கேட்கிறேன். ஏய்யா, மரியாதைக்காக கூட போயிருக்க வேண்டாம். பாப்பா சக்கரவர்த்தி, இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணலாம். பிரதர், மண்டபத்தை விட்டு கீழே இறங்க பிரதர். காம்போ ஒண்ணு நினைக்க இருக்காத பிரதர், விஷயத்தை பேசு. குமார், நாமளும் மனுஷங்க தானையா, நாமளும் போய் உடனே பார்க்க வேண்டாம். எதுக்கு? நியாயம். குழந்தை உயிரை விட உன் கல்யாணம் பாப்பா உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அட பாப்பா, நம்மளும் போய் பார்க்கலாம். அதான்ப்பா மரியாதை. அவங்க போயிருக்காங்கய்யா. ஐயோ கடவுளே, மீனா பழச்சு வந்து என் வயித்துல பால வாக்குது. ஜமுனா, எல்லாம் தவிக்க விட்டுட்டீங்க. ஏன் வந்த மீனா? மீனா, 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 மீனா. ஐயோ மீனா, உனக்கு ஒரு ஆபத்து வராம நீ உயிரோட திருப்பி வரணுமே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா ஜமுனா, நல்லா தேடி பாருங்க. ஒரு இடம் விடாம நல்லா தேடி பாருங்க. நல்லா தேடி பாருங்க, நல்லா தேடி பாருங்க. எங்க மீனா நீ? ஐயோ மீனா. அதே இடம் போல இருக்குது. அதே இடமா? எந்த இடத்தை பத்தி சொல்றேன்? ஒண்ணு இல்ல. சரி வா, சீக்கிரம் வா.
சாப்பிடலையே. நான் தான் சொன்னேன்னு அங்க கிடைக்க மாட்டான். இந்த சைடு வந்து திருடுங்க. மலை அங்க ஏண்டா தேடுறேன்? மீனா பாடி அங்க கிடைக்காதுடா, அங்க இருக்காதுடா. இந்த பக்கம் எல்லாரும் வந்து தேடுங்க. இந்த சைடு வாங்க. சக்கரவர்த்தி இந்த பக்கம் வந்து தொலைந்த. நீ என்னப்பா என்னென்னமோ சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ற? உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல வரமாட்டேன்னு இப்ப நீ தஞ்சை பத்தி பேசுறியா? இதுக்கு என்ன பார்த்தோம்? நீ வந்து தேடு தானே, சும்மா அங்கே தேடி இங்க தேடி கத்திட்டு இருக்கு. ஏன்பா உன் போக்கு அலாதியா இருக்குது. சுமதி 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 சக்கரவர்த்தி சுமதிப்பா. சுமத்தியா? அதாரவா? சுமதி 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 உனக்கு இந்த கேள்வி எப்படிமா வந்தது? சுமதி சுமதி குமார் நீரப்பா அக்கிரமா என்னமோ இழுக்குதே. பாவி கயிறு கட்டி போட்டு சீக்கிரம் 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 குமார் சுமதியை கொலை செய்யற அளவுக்கு நீ துணிச்சிட்டியடா. ஏண்டா குமார், சுமதியை கோயம்புத்தூருக்கு பிளேன்ல அனுப்பிச்சேன்னு சொன்னியடா. இவ்வளவு பிளேன்ல அனுப்பிச்சேன். அட பாவி, எங்கேயோ இல்லடா அனுப்பிச்சிட்டேன். உன் கூட பங்காளியா இருந்ததாலும் தொழிலோட நாங்க ஏதாவது குழுந்தால் பண்ணிருப்போமே தவிர இந்த மாதிரி கோல குறைக்கு நாங்க துணியவும் மாட்டோம், அவனுக்கு உடனே இருக்கவும் மாட்டோம். நெஞ்சில ஈவு இறக்க இல்லாம சுமதியை கொண்டு போட்டியடா பாவி பாவி. அட கொலைகாரா! என்ன கொலைகாரன் தானே சொல்றீங்க? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நான் கொலைகாரன் தான். இந்த கொலையை நான் தான் செஞ்சேன். சுமதிய கொன்னது நான் தான். அவளை ஏன் கொன்னேன், எதுக்காக கொன்னேன், இந்த காரணத்தை பத்தி கொஞ்சமாவது சிந்திச்சீங்களா? நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. உங்களை போல புழைக்க தெரியாத முட்டாளிங்க எனக்கு கூட்டாளிங்களா இருக்கீங்களேன்னு உங்களுக்காகத்தான் இந்த கொலையை நான் செஞ்சேன். எங்க பேர் இடிக்கல கேளுங்கடா ஃபூல்ஸ். ஜமுனாவை நான் கல்யாணம் கட்டிக்க கூடாதுன்னு குறுக்க நின்னு வழி மறிச்சா சுமதி. அவ உயிரோட இருந்தா இந்த கல்யாணம் மட்டும் இல்ல, இந்த வியாபார ஒப்பந்தமும் நடக்காதுன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்படி ஆச்சுன்னா நீங்க எல்லாரும் திருவோட்ட கையில ஏந்திக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த கொலையை நான் செஞ்சேன். தெரிஞ்சுதா? ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் குமார். இத்தனை பேருக்கு முன்னால உங்க வாயால நீங்களே கொலை குற்றத்தை ஒப்புக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி. விஷயத்தை விசாரிக்க தேவையில்லாம ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போயிட்டு. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இங்க வராம இருந்திருந்தா கூட நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் குத்தத்தை ஒத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கு அவசியம் இல்லாம செஞ்சிட்டீங்க. தேங்க்ஸ். சுமதி இருந்த வீட்டுல வேணுவையும் மீனாவையும் அடைச்சி வச்சு இந்த குண்டனை காவல் பார்த்துக்க சொல்லியிருந்தான் குமார். நான் தான் அப்பவே சொன்னேன் சார். குமார் ஐயா சொன்னாரு, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எதை வேணாலும் செஞ்சுக்கலாம், அது வரைக்கும் இந்த ரெண்டு பசங்களையும் தப்பிச்சு ஓடாம ஜாகிரதையா பாத்துக்கோ, இல்லன்னா நான் போட்ட பிளான் எல்லாம் அந்த ரெண்டு பசங்க கெடுத்து போடுவாங்க அப்படின்னு குமார் ஐயா காசையும் கொடுத்தாரு, உத்தரவையும் போட்டாரு. அங்க இருந்து எப்படியோ வேணு மட்டும் இவனை ஏமாத்தி தப்பிச்சு ஓடிட்டான். நல்ல வேலை நாங்க அங்க போய் பார்த்தோம், மீனாவையும் காப்பாத்தி. அண்ணா மாமா கிட்டயும் இன்வெஸ்டர் மாமா கிட்டயும் நீங்களா இங்க இருப்பீங்கன்னு நான் தான் சொன்னேன். என் கண்ணு, உனக்கு எப்படா தெரியும் நாங்கெல்லாம் இங்க இருக்கிறோம்னு? எனக்கா தெரியாது. இங்க இருங்க, எல்லா விஷயத்தையும் சொல்றேன். நானும் வேணும் உங்ககிட்ட சொன்னத நீங்க நம்பவே இல்லையே. இல்ல வேணும்? ஆமா, இவங்க கிட்ட சொல்லி சொல்லி நம்ம ரெண்டு பேருக்கும் அழுத்தா போயிடுச்சே. நான் செத்து போயிட்டேன்னு சொன்னாதான் நீங்களும் கல்யாணத்தை நிறுத்திட்டு இங்க வருவீங்கன்னு நானும் வேணும் பேசிக்கிட்டேன். இப்பவாது நிஜமா செத்து போனாங்கன்னு தெரிஞ்சுதா? இப்பவாது எங்களை நம்புறீங்களா? என் கண்ணு ராஜாத்தி.
மீனா வேணும் உங்க 2 பேரையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில் நான் ரொம்ப பாராட்டுறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கண்ணன், எஸ் சார். அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு வந்தா போதும். ஆல்ரைட் சார். வேணு கண்ணு, உன் அனாவசியமா கோச்சிட்டா கண்ணு. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து எங்களை எல்லாம் காப்பாத்தன நீ. அம்மா அத நல்லா சொல்லு. என் தவறதான் நான் உணர்ந்துட்டேனே. கண்ணா, எங்க மீனா உயிரை காப்பாத்தி கொடுத்தது நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. என்னங்க இது, என் கடமையை தானே செய்தேன். கடமையா இருந்தாலும் நீங்க செய்த உதவிக்கு நாங்க என்னைக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அம்மா அத சும்மா வாயால பாராட்டினா போதாது, என்ன செய்யணுமோ அத செய்யணும். சொல்லுடா கண்ணு, எதை செய்யணும் சொல்லு, தாராளமா செய்யறேன். அப்ப வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம். வாங்க எல்லாரும் வாங்க. நடங்க.